விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட டிநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. VIT Engineering Entrance Examination 2026 Applications live now. Visit vit.vit.ac.in. வணக்கம். செய்திச் சுருக்கம். 2026 பட்ஜெட் குறித்து மோடி நிர்மலா ஆலோசனை. 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா பிப்ரவரி 1 தாக்கல் செய்ய உள்ளார். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் நடந்து வருகிறது. இந்த சூழலில் பட்ஜெட் குறித்து டெல்லியில் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா மற்றும் பொருளாதார நிபுணர்கள் ஆலோசனை நடத்தினர். அச்சமும் ஊழலும் தான் மேற்கு வங்கத்தின் அடையாளம். ஊடுருவல்காரர்களை ஊக்குவிக்கும் மம்தா அரசு. கடந்த 14 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மாநில வளர்ச்சியில் சிறிதும் அக்கறை செலுத்தவில்லை. அச்சமும் ஊழலும் தான் மாநிலத்தின் அடையாளமாக இருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அமித்ஷா கூறியதாவது: வங்கதேச ஊடுருவல்காரர்கள் மேற்கு வங்கத்திற்குள் நுழைவதை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. மாறாக ஓட்டு வங்கிய அரசியலுக்காக அவர்களை பாதுகாக்கிறது. கடந்த 14 ஆண்டுகளாக மேற்கு வங்கத்தை ஆளும் மம்தா மாநில வளர்ச்சியில் அக்கறை செலுத்தவில்லை. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதிர்க்கிறார். இதனால் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன. ஊடுருவலை தடுக்க வங்கதேச எல்லையை ஒட்டி தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு மாநில அரசு ஒத்துழைக்க மறுக்கிறது. அதற்கான நிலம் தராமல் தாமதப்படுத்தப்படுகிறது. அசாமிலும் திரிபுராவிலும் ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர். ஆனால் மம்தாவின் ஓட்டு வங்கிய அரசியலுக்காக வங்கதேசத்தின் நில வரைபடத்தையே மாற்றியமைக்க விரும்புகிறார். இது வெறும் மாநில பிரச்சனை அல்ல. ஊடுருவலை அனுமதிப்பது ஒட்டுமொத்த தேசத்தின் பாதுகாப்புக்கும் அச்சுறுத்தலாக அமையும். மேற்கு வங்க அரசு திட்டமிட்டே இதை செய்கிறது. இங்கு வசிக்கும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது. அச்சமும் ஊழலும் தான் மேற்கு வங்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது. ஊடுருவலை தடுக்க வங்கதேசத்தை ஒட்டிய எல்லைகள் மூடப்பட வேண்டும். ஆனால் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் வரை அது நடக்காது. மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு பாஜக ஆட்சி அமைந்த பிறகுதான் அது சாத்தியமாகும். அதன் பிறகே மேற்கு வங்க மக்கள் நலத்திட்டங்களை அனுபவிக்க முடியும். 2026 மேற்கு வங்க சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதன் பிறகு மேற்கு வங்கத்தின் பாரம்பரியம், கலாச்சாரம் மீட்டெடுக்கப்படும். ஏனென்றால் இந்த மண் பாஜக நிறுவன தலைவர்களில் ஒருவரான டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் மண். இந்த மண்ணின் கலாச்சாரம் அழிக்கப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. 2014 லோக்சபா தேர்தலில் பாஜக 17% ஓட்டுகள் பெற்றது. பாஜக சார்பில் 2 MPக்கள் இங்கிருந்து லோக்சபாவிற்கு தேர்வாகினர். 2016 சட்டசபை தேர்தலில் 10% ஓட்டுகளுடன் 3 MLAக்களை பெற்றோம். 2019 லோக்சபா தேர்தலில் மொத்தம் பதிவான ஓட்டுகளில் 41% பாஜகவுக்கு கிடைத்தது. 18 MPக்களை பெற்றோம். 2021 சட்டசபை தேர்தலில் 21% ஓட்டுகளுடன் 77 MLAக்கள் பாஜகவுக்கு கிடைத்தனர். 2016 வெறும் 3 MLAக்களை வைத்திருந்த பாஜக அடுத்த 5 ஆண்டுகளில் 77 MLAக்களை பெற்றது. அதே சமயம் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கூட்டணிகளால் ஒரு இடத்தில் கூட வெல்ல முடியவில்லை. 2024 லோக்சபா தேர்தலில் நாங்கள் 39% ஓட்டுகள் பெற்று 12 MPக்களை பெற்றோம். அடுத்தது 2026 நடக்கும் சட்டசபை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்றும் என அமித்ஷா கூறினார். வேட்டி சட்டையுடன் மனமுருகிய ஜெய்சங்கர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகேயுள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் குடும்பத்துடன் தரிசனம் செய்தார். பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையுடன் கோயிலுக்கு வந்த அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரகதீஸ்வரர் மற்றும் அம்பாள் சன்னதியில் நடந்த சிறப்பு பூஜையில் அவர் கலந்து கொண்டார். பின்னர் கோயில் வளாகத்தை சுற்றி வந்தார். அப்போது அவருக்கு கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. பின்னர் கோயில் வளாகத்தில் உள்ள பயணியர் அறையை அவர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்வில் கலெக்டர் ரத்தினசாமி, SP விஸ்வே சுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வெளியுறவு அமைச்சர் வருகையை ஒட்டி 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடு சென்னை போலீஸ் தீவிரம்.
2026 புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சென்னை மாநகர காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கள் ஆழ்கடலுக்குள் செல்வதை தவிர்க்க பாலவாக்கம் கடற்கரையில் நீண்ட தூரத்துக்கு சவுக்கு கட்டைகளால் ஆன தடுப்பு அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. நீலாங்கரை போலீசார் கடற்கரை பகுதிகளில் தொடர் ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் கூட்டத்தை கண்காணிக்க நவீன ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. அசம்பாவிதங்கள் இன்றி புத்தாண்டை கொண்டாட மக்கள் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அறிவாலயத்தை முற்றுகையிட திரண்ட தூய்மை பணியாளர்கள். சென்னை மாநகராட்சியிடம் பணி நிரந்தரம் கோரி தூய்மை பணியாளர்கள் 2 மாதங்களாக வெவ்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று தேனாம்பேட்டையில் திமுக தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் முற்றுகையிட திரண்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர். குண்டுகட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்து சென்றும் போலீஸ் வேனில் ஏற்றியதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. குழந்தை பிறந்து வீட்டுல ஹாஸ்பிட்டல் காசு கூட இல்லைண்ணா. அறிவாலயத்தை சுற்றி 100க்கும் அதிகமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டத்தின் போது பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் மயக்கமடைந்தார். அவரை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். மோகன்லால் தாயார் மறைவு, கேரள முதல்வர் இரங்கல். மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக இருப்பவர் மோகன்லால். இவரது தாயார் சந்தானகுமாரி, வயது 90. வயது மூப்பு மற்றும் நரம்பு சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்ட சந்தானகுமாரி இன்று காலமானார். மோகன்லால் தாயார் மறைவுக்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் திரையுலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.